ஆமென் ஹalleluya. உங்க ஆத்துமா தொய்ந்து இருக்கும்போது ஒரு ஆபத்து இருக்கு பாருங்க, அடுத்து என்ன செய்ய முடியல, ஒரு டிசபிலிட்டி வரும் பாருங்க. அப்ப கர்த்தர் நோக்கி என்ன செஞ்சாங்க, அவங்க கூப்பிட்டுங்க. தாகமாகவும் வறண்டு போய் லீடிங் இல்லாம ஒரு நடத்து இல்லாம அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஆத்மா தோய்ந்து போன நேரத்துல, ஆண்டவரே இனி என்ன ஒண்ணு செய்ய முடியல ஆண்டவரே அப்படி தேவனிடத்துல ஒரு டிசபிலிட்டி காரணத்துக்கு தேவன் நம்ம வேண்டும் போது கர்த்தர் அவங்க என்ன செஞ்சிருக்கிறார், விடுவித்து அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென் ஹalleluya. உங்க தோய்ந்து போன வேளையிலே நீங்க தேவனை கூப்பிட்ட போது கர்த்தர் உங்களுக்கு மறுமொழிப்பு கொடுத்து உங்களை திடப்படுத்தினார் உங்க ஆத்மாவை. ஆமென் ஹalleluya. இப்ப வாசிக்கலாம், 7 வாசிக்கலாம். அவர் கூப்பிட்டு எப்படி விடுவித்தார் பாருங்க. ஆபத்துல கூப்பிட்ட போது அவன் ஆத்மா என்ன செஞ்சாவ விடுவித்தார், இக்கட்டில தான் விடுவித்தார். எப்படி செஞ்சார் பாருங்க, வாசிக்கலாம். அப்ப அந்த இடத்துக்கு அவங்க போய் அலைந்து தெரியாம தாபரிக்கு ஊருக்கு போய் சேர